சொல்ல போனா ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியின் கீழ வந்து சைக்கிள் அ ஒரு திட்டமா ஒண்ணு போட்டு அவங்க லான்ச் பண்ணி ஸ்கூல் போற குழந்தைகளுக்குலாம் சைக்கிள் திட்டம்னு ஒண்ணு போட்டு கிட்டத்தட்ட அத முடிஞ்ச அளவு ஒரு 80லிருந்து 90% அத சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அந்த இலவச திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருச்சு. இலவச உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ஐ மீன் அம்மா உணவகம்னு ஒண்ணு அமைச்சு எல்லாத்துக்கும் இலவசமா வ மிகவும் குறைந்த விலையில அந்த உணவ கொண்டு போய் செலுத்துனாங்க. அதுவும் மக்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. அது கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து குடுத்தது என்னன்னா, லேப்டாப் திட்டம்னு சொல்லிட்டு, படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மடிக்கணினி ஒண்ணு இலவசமா குடுத்திருந்தாங்க. அதுவும் கட்டாயமா வரவேற்கத்தக்க ஒரு செயலா இருந்தது. ஆனா, இதுல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள அ அந்த நாடு தள்ளப்படும். கிட்டத்தட்ட அந்த லேப்டாப் ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட கோடிகள் வந்து அரசுக்கு வந்து நஷ்டஈடு ஏற்பட்டுச்சு. வருமான இழப்பு ஏற்பட்டுச்சு. அதை ஈடு செய்வதற்கான சூழல் வந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டமாட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நல்ல செயல் திட்டமா நம்ம பார்க்குறோம். அத எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் குடுக்குறது, ஒரு சைக்கிள் குடுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குடும்பத்துக்கு எப்படி நம்மளால ஒரு வீட்ட வந்து அரசாங்கம் குடுக்க முடியும்? அப்ப இத்தன பேர் இன்னைக்கு இத்தன வீட்ல இருக்காங்க. இந்த வீட்டையெல்லாம் நம்ம இடிச்சு தள்ளிறணுமா? இல்ல இந்த வீடெல்லாம் என்ன ஆகும்? இப்ப நான் ஒரு வீட்ல இருக்கேன். வாடகை வீட்ல இருக்கிறேன். இப்ப எனக்கு நீ சொந்த வீடு குடுப்பேன்னா, நான் இருக்கிற வீட்டோட வாடகை வீடே ஒருத்தன் கட்டி வச்சிருக்கானே, அந்த வீடு என்னத்துக்கு ஆகும்? லோன் போட்டு தானே அவன் கட்டியிருப்பான். ஒரு வீடு ஒரு அரசாங்கத்தால வீடு குடுக்க முடியுமா? எத்தனை மக்கள் ரோட்ல இறங்கி எனக்கு வீடு வேணும்னு போராடினாங்க. நம்ம தமிழ்நாடுவோடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் என்ன? அதுல மக்களுடைய நலத்திட்ட உதவிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளவு? அந்த நிதிய வச்சு தான் தமிழ்நாடு அரசு இலவசங்களையும் அ மத்த உதவி மக்களுக்கான நல்ல உதவி திட்டங்களையும் அமலாக்க முடியும். அப்படி வரக்கூடிய அந்த அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் என்ன? மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் எங்க இருக்கு? நீங்க குடுக்க போற ஒரு குடும்பத்தோடைய ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு நீங்க குடுக்கக்கூடிய அந்த அ அந்த இந்த விஷயம் சாத்தியமா? தமிழ்நாடு பட்ஜெட்ட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் சாத்தியமா? கற்பனை பண்ணி பாருங்க. 2வது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலவசமா பைக் தர்றோம் அப்படிங்கிறாரு. இருசக்கர வாகனம் தர்றோம். புல்லட் பைக் மாரி ஒரு பெரிய பைக் தர்றோம் அப்படிங்கிறாரு. இதுல நம்ம கேள்விக்குரிய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல யார்கிட்டயுமே பைக்கே இல்லையா? எத்தன பேர் எனக்கு பைக் வேணும்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க? அவங்களோட வாழ்வாதாரத்த உயர்த்துவோங்கிறீங்க. தமிழ்நாடு டாஸ்மார்க் வருமானம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு இயங்குறதே டாஸ்மார்க்லங்கிறாங்க. அவங்க என்ன வாழ்வாதாரத்த இழந்துகிட்டு தான் உட்கார்ந்து எல்லாம் குடிச்சிட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்களா? இதெல்லாம் வந்து மக்களுடைய தே மக்களுடைய தேவைய அறிஞ்சு ஒரு செயல் திட்டமா இல்லாம, மக்களுடைய ஆசையையும், மக்களுடைய ஆசைய தூண்டி அவங்கள ஏமாத்துறதுக்கான ஒரு வரைதிட்டமா தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.